கிறிஸ்மஸ் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை கூறுகிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே ஒரு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் லூக்கா எழுதின நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கின்ற அந்த திருவார்த்தை இந்த
உலகம் முழுமையிலும் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு நற்செய்தியை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நற்செய்தி என்பது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றதான ஒரு நற்செய்தியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த பூமியிலே மனுக்குலமானது ஒரு இருளிலே அவர்கள் இருந்த ஒரு நிலையில் இருக்கும்போது, அதாவது இந்த பூமியிலே மனுக்குலம் பாவத்திலே அவர்கள் வீழ்ந்து, எங்களை மீட்கப் போகிறவர் யார், எங்கள் மீட்பர் யார் என்கின்ற பெரும் துன்பத்திற்குள்ளாய் அவர்கள் இருக்கும்போது, மரணத்தை வெல்ல இயலாமல் மனுக்குலம் தன்னுடைய வாழ்க்கையை மிகுந்த துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்பிக்கை அற்றவர்களாக, வாழ்விழந்தவர்களாக, மீட்பு அற்றவர்களாக, எங்களை ரட்சிப்பவர் யார், எங்களை விடுவிக்கின்றவர் யார், எங்களை இந்த மரண அழிவிலிருந்து மீட்கும் மீட்பர் எங்கே என்று அவர்கள் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இருளில் இருக்கின்ற ஜனங்கள், இந்த உலகத்திலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாய் அவர்களுடைய துன்பத்திலே அவர்கள் இருக்கின்ற வேளையிலே இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறதான ஒரு சூழ்நிலையை அவர்கள் இருக்கின்ற இந்த வேளையில்தான் பிதாவினுடைய தூய திருவுள சித்தத்தின்படி ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சிறப்பான ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் உரைக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த பாலகனாக தீர்க்கதரிசிகளாலே முன்குறிக்கப்பட்டு உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாள் இன்று கிறிஸ்துமஸ் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரில் இருந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய், தன்னுடைய பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் இந்த பூ உலகிலே குழந்தை பாலகனாக கன்னிமரியிடத்திலே அவர் அவதரித்து மனிதராக அவர் பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய் வந்த மீட்பராக, தம்மை பாதுகாக்க வந்த இரட்சகராக, இம்மானுவேலராக, அன்பை வெளிப்படுத்தும்படியாக, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய மகிமையை துறந்தவராக, உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரும் மகிழ்ச்சியை அவர் கொடுக்கும்படியாய் தன்னுடைய மகிமையை துறந்தவராக, நம்மை போல ஒரு மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் மனிதனாக இந்த பூவுலகிலே அவர் பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையாக பிறந்த இந்த திருநாளை நாம் கிறிஸ்துமஸ் சிறப்பு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்மை மீட்கும்படியாய், நம்மில் நமக்காக நம்மோடு ஒருவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நன்னாளிலே இந்த உலகிலே மனிதராக அவர் அவதரித்தார். அந்த திருநாள் நம்முடைய மீட்பின் நாளாக, நம்முடைய நம்பிக்கையின் நாளாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தின் நாளாக, பெரும் மகிழ்ச்சியின் நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அன்பை மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய அன்பு எப்படியா இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய அன்பு எப்படியா இருக்கிறது? சமுதாயத்திலே நம்முடைய அன்பு எப்படியா இருக்கிறது? பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தின குமாரனுடைய அன்பை உணர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் நாம் ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய அன்பு நம்மை அவருக்குள்ளாய் தொடர்ந்து ஜீவிக்க அது நமக்கு கிருபை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு ஒரு புதிய அழிவில்லாத நிரந்தரமான அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த அழிவில்லாத நிரந்தரமான அளவற்ற மகிழ்ச்சியை நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த நல்ல திருநாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் ஈகாடு கண்டிகை CSI பெத்தேல் ஆலயம் சார்பிலே ஷக்கினா டிவி
நேயர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக எங்களுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் 2026 நியூ இயர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஈக்காடு கண்டிகை CSI பெத்தேல் ஆலயத்தின் சார்பில் ஷெக்கினா டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் ஹாப்பி